ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். விசுவாவசு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த கிரகங்கள் வார ராசி பலனை நம்ம சொல்ல போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இது நாள் வரைக்கும் சனி பகவான் கும்பத்தில் இருந்து இப்போது மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான். அப்போ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலம் நேரம் வந்தாச்சு. இது நாள் வரைக்கும் 7.5 சனிங்க. இப்போ அதே சனி பகவான் 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் இருக்கார். தொட்டதெல்லாம் எதெல்லாம் தடங்கள் கொடுத்தாரோ இப்போ அதெல்லாம் அந்த தடங்கள்லாம் விலகும். தடை விலகி சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடம் உபஜயஸ்தானம், அற்புதமான இடம். அப்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் சனி சாதகமாக இல்லாமல் இருந்தது. இப்போ சனி பெயர்ச்சி இதுக்கு சாதகமாகிவிட்டது. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சரி, மற்றபடி மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா? இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? தொழில் உத்தியோகம் எப்படி மேன்மை இருக்கா? பண வரவு இருக்கா? குடும்பத்தில் நிம்மதி இருக்கா? பாருங்கள், 5ஆம் இடத்துல குரு இருக்கார். 5க்கு வீடு கொடுத்த குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் குரு வீட்டில் இருக்கார். பரிவர்த்தனை யோகம். அவர் சுக்கிரன் கூட இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். அப்போது 5ஆம் இடம் வலுத்திருக்கிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுத்திருக்கிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் சிறப்பாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கிறது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இனி சந்தோஷம் உங்கள் முகத்தில் குடிகொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்தான பலம். பார்வை பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தை 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார். ராசியை குரு பார்க்க போகிறார். அதாவது ஏற்கனவே 7.5 சனி போயிருந்தது. மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருந்தீங்க. ஆனால் இப்போது சனி விலகி விட்டது. 2வது குரு பார்வை கிடைக்கிறது இந்த ராசிக்கு. அப்படின்னும்போது ஒரு தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அப்போ நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலையிலையும் சரி, இல்லை தொழில் பார்க்குறவங்களா இருந்தால் தொழிலையும் சரி, முனைப்போடு இருந்து செயலாற்றக்கூடிய ஒரு தருணம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியமான ஒரு நேரம். இதை தான் சொல்லலை, தடைகள்லாம் விலகிச்சின்னு சொல்லிட்டு. இனி உங்களுக்கு எதுவும் நினைக்கிறத சாதிக்க முடியும், நினைக்காதது நடக்கக்கூடிய அமைப்பு. பாக்கியம் வந்தாச்சு. ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிலைகளில் உங்களுக்கு மனசு லயிக்கும். கோயில் குளங்களுக்கு போவீங்க, தீர்த்த யாத்திரை மேற்கொள்வீர்கள். இன்ப சுற்றுலா கூட செல்லக்கூடிய நிலை ஏற்படும். இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், 7ஆம் இடத்து அதிபதி சந்திரன் அதிகபட்சமாக உங்களுக்கு குரு பார்வையிலேயே இருக்கிறார். இது சிறப்புங்க. இவரை பொறுத்தவரையிலையும் ரொம்ப சிறப்பு. குரு பார்வை இங்கே மீனத்துக்கு அதாவது
கன்னிக்கு கிடைக்கிறது, அதுக்கப்புறம் விருச்சிகத்துக்கு கிடைக்கிறது. அதிகபட்சமாக சந்திர பகவான் 7 குரு பார்வையில் தான் இருக்கார். குருச்சந்திர யோகம் ஏற்படுவதால் எதிலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை. தொழில் உத்தியோகம் மேன்மை உண்டு. பண வரவு இருக்கா அப்படின்னா, தொழில் சிறப்பாக இருக்குன்னா பண வரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம். இது நாள் வரைக்கும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, நண்பர்கள்கிட்ட பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட பிரச்சனை, இப்படி பிரச்சனைன்னு போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இனி அற்புதமான நேரம். பிள்ளைகளுடைய நிலையும் சிறப்பாக இருக்கும். இது நாள் வரைக்கும் டென்ஷன் தான் இருந்தது, இப்போ டென்ஷன் தூக்கி போட்டாச்சு. சந்தோஷமான ஒரு நிலை. அப்போ பண வரவு என்பது இரட்டிப்பு வரவு. ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அற்புதத்திலும் அற்புதம். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. ஏன்னா நமக்கு அப்போ அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பண வரவு என்பது அதிகரிக்கும். பேங்க் பேலன்ஸ் உயரும். அப்போ பேங்க் பேலன்ஸ் உயரும் அப்படின்னா அப்போ பணத்தை என்ன பண்ணுவீங்க? பிள்ளைகளுக்காக கல்வி செலவு பண்ணுவீங்க, சுப செலவு, அல்லது பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க, சிறப்பாக செய்வீங்க அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். இதில் 4 நீச்சம் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்குங்க. இந்த மகர ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன் ஏற்கனவே ஒரு படம் பண்ணுறேன், ஒரு சீரியல் பண்ணுறேன், இன்னொரு படமும் இன்னொரு சீரியலில் கமிட் ஆகும். இந்த ஆர்டிஸ்ட்டு, பெயிண்ட்டு, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நேரம். ஆனால் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள், எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்காது. ஏன்னா 4 நீச்சமாயிட்டார். அதனால் வாய்ப்புகள் அந்த அளவுக்கு திருப்திகரமாக இருக்காது. மற்றவங்களுக்கெல்லாம் செல்வாக்கான நேரம். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கு மாத்திரம் இந்த வாரம் கொஞ்சம் பலிக்காது, ஒரு லாபம் இருக்காது, தொழிலில் திருப்தி இருக்காது. மற்ற அன்பர்கள் இருக்காங்க பாருங்கள், வங்கிகளில் பணிபுரிபவர்கள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, இன்டீரியர் டெக்கரேஷன், ஒப்பனை கலைஞர்கள், இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலகட்டம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம். தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு. சட்டுப்புட்டு மேரேஜுக்கான ஒரு அமைப்பு பேசுவாங்க. இருந்தாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் கொஞ்சம் இன்னும் சனி பயிற்சி ஆயிடுச்சு, எல்லாம் நல்லது நடக்குது. இருந்தாலும் உங்கள் முகத்தில் ஒரு திருப்தியை பார்க்க முடியாது. டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. செலவுகள் சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.